வணக்கம். ஒரு விழிப்புணர்வு செய்தி என்னவென்றால், காய்கறியில அதுவும் இஞ்சிக்கு வந்திருக்கிறத பாருங்க. அந்த இஞ்சி எல்லா இஞ்சும் சேர்ந்து மனித உருவத்தில அப்படியே ஒரு ஃபேமிலியா எப்படி நாம இருக்கணும், ஒற்றுமையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இஞ்சி வந்திருக்குது. அதை எல்லாரும் இப்போ பார்க்கலாம். அந்த பாருங்க. அந்த இஞ்சியோட தன்மையை பாருங்க. எவ்வளோ அழகா, எப்படி பாரம்பரியமா இப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளோ ஒற்றுமையாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த இஞ்சியில் மனிதர்கள் இப்படி தான் ஒற்றுமையாக இருக்கணும், வளரணும் அப்படிங்கிற உதாரணம் தான் இந்த அமைப்பாக வந்திருக்கு. ஆக இதை எல்லாமே படைத்திருப்பது என்னவோ இறைவன் தான். இறைவன் தான் மனிதர்கள்லாம் இப்படிலாம் வாழணும், வைக்கணும்னு சொல்கிறது தான் இறைவன். அப்படிலாம் வாழ்ந்தால் மட்டுமே நம் உலகம் இன்னும் பெருமையாக செழிக்கும். இந்த பெரும்பாலும் பிரச்சனைகளில் இருந்து மீள்வதும் இது ஒரு காரணமாகவே அமைகிறது. ஆக கலியுக காலமாக இருந்தாலும் இயற்கை என்னமோ நமக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறது. ஏன் அப்படி என்று கேட்டால், இயற்கை பேர் அழிவுகளை தந்தாலும் ஒரு சில இடங்களில் நம்மளை கொண்டு வருகிறது. அது நாம் இருக்கும் இடத்தை பொறுத்து, நம் மனதை பொறுத்து, இயற்கையோடு ஒத்துப்போக வேண்டுமென்றால் மனரீதியாக நீ மனிதனாக மாறு என்பதற்கு அடையாளமாகத்தான் இப்படியெல்லாம் உருவாக்கப்படுகிறது என்று அந்த இறைவனுடைய கணக்காகும் இது எல்லாமே. நன்றி.